ஆளுநர் என்றால் யார்? இவருடைய பணி என்ன? இவர் எவ்வாறு செயல்படுகிறார்? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல ஆளுநரை நியமனம் செய்வது வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்றாங்க. அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டுங்குவாங்க அவங்கள குடியரசுத் தலைவர. அதாவது இந்தியாவோட அரசியலமைப்பு தலைவருங்குவாங்க. இப்போ மாநிலத்தோட அரசியலமைப்பு தலைவர் யாருன்னு கேட்டா ஆளுநர். அதாவது ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் ஹெட் அப்படிங்குவாங்க இவங்கள. அதாவது இவங்களுடைய பணி என்னன்னு பார்த்தா முதலமைச்சரை நியமனம் செய்வது, முதலமைச்சரின் பரிந்துரையின்படி அமைச்சர்களை நியமனம் செய்வது, தலைமை வழக்கறிஞர்களை நியமனம் செய்வது, பொதுப்பணி தேர்வாணையத்தின் தலைமை அதிகாரியை நியமனம் செய்வது. இது மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் இவர் செயல்படுகிறார். சட்டமன்றத்தில் எந்த ஒரு சட்ட மசோதாவை ஏற்றினாலும் இவருடைய அனுமதியின்றி அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாது. சட்டமன்றத்தை கூட்டவோ கலைக்கவோ இவருக்கு முழு அதிகாரம் உண்டு. அது மட்டும் இல்ல, இதுல இன்னும் அதிகமாக நீதித்துறைக்கான அதிகாரம், நிதித்துறைக்கான அதிகாரம், தன்னாட்சி பணிகள் போன்ற இன்னும் எவ்வளவோ இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில்.